இன்னைக்கு சிஎம் பேசியிருக்காரு. ஸ்பீச் எப்படி இருந்தது? அவர் வாயத்தான் ஓடுறாங்களே எழுந்து தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் தொடர்ந்து உதயநிதி வார்த்தைக்கு பேசுறதுன்னா சோஃபா மாடல் சொல்லிட்டு அதுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை அமைச்சர் வன்னியரசு அண்ணன் வந்து சிறப்பாக கொடுத்துருந்தாரு. ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி அவர்களோ பேசினாலும் முழுசாக அது பார்க்க மாட்டாங்க. என்னென்ன பேசியிருக்காங்கன்றது ஒரு நியூஸ் கார்டு போட்டுருவாங்க, 10 லைன் இதுதான் சாராம்சம், அதை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். மற்றபடி வந்து இந்த அடிதடி சண்டை காட்டில் நடந்தால் வந்து நம்ம வந்து சட்டமன்றத்தை பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தவர்களையும் சினிமா படங்களை பார்த்து கொண்டிருந்தவர்களையும் என்டர்டைன்மெண்ட் பார்த்து கொண்டிருந்தவர்களையும் திரு விஜய் அவர்கள் சட்டமன்ற நிகழ்ச்சியை வந்து பார்க்க செய்திருக்காரு. அது சிறப்பான ஒன்று தான். சிஎம் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் கர்ஜித்திருக்கின்றார். அவருடைய கர்ஜனையில் தெரித்து ஓடி இருக்காங்க திமுக சார்ந்தவங்கன்னா. இப்போ சில பேர் இதை பேசும்போதுனா நீ முட்டு கொடுத்து பேசுன்ற அவசியம் கிடையாது. ஒரு உண்மைன்னு சொல்றோம். எனக்கு உள்ளபடியே இந்த கவர்மெண்ட் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இருக்குது. ஏன்னு கேட்டா இந்த அரசாங்கம் என்பது முழுக்க 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 ஊழலுக்கு எதிரான அரசாங்கமா இருக்கு. ஒரு வழக்கறிஞரா நான் சொல்றேன், போலீஸ் ஸ்டேஷன்ல காசு கொடுத்தா என்ன வேலை நடக்கும், எவ்வளோ கொடுத்தா என்ன நடக்குன்னு தெரியும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நீங்கள் போனால் ரிஜிஸ்டருக்கு எவ்வளோ கொடுக்கணும், அவருக்கு கீழே இருக்கவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், இந்த ஃபைல் எடுத்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், ஒரு கணக்கு வந்து தெரியும். எல்லாருமே இப்படி தான் கொடுத்துருந்தாங்க இத்தனை நாளாக. ஊழலை ஒழிக்கவே முடியாது. ஊழலை பற்றி ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் முட்டாள். ஏன்னு கேட்டால் ஒழிக்க முடியாத பற்றி பேசக்கூடாது. நீ என்ன பேசணும்னா மதவாதம் பாஜகன்னு பேசு, பாசிச பாஜகன்னு பேசு, சாதி கூட எடுக்க மாட்டான். ஏன்னா ஜாதி வச்சு ஓட்டு வாங்கணும், ஜாதி பேசக்கூடாது. ஆனால் சட்டமன்றத்தில் வந்து என்ன பேசுறீங்க, குதிரை பேரம், சபாநாயகர் உங்களை வந்து அவமானப்படுத்துறாரா, அசிங்கப்படுத்துறாரு, வாயை மூடுங்க, பேசாதீங்க, அந்த வார்த்தையை கழுதை பேரம் குதிரை பேர அளவுக்கு பேசக்கூடாது. நடந்துச்சுன்னா நடந்து சொல்லுங்க. அந்த வார்த்தையே எடுக்க சொல்லிட்டாங்க. நம்ம எடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டா சட்டமன்றம் என்பது நீங்க கதை பேசுறதுக்கு இடம் கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, இத்தனை நாளா வந்து ஸ்டாலின் வாழ்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க, இளந்தலைவர் உதயநிதி வாழ்க, இங்க மட்டும் புகழ் பாடுறது பத்தாவது சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல பதவியா இருக்க போனா அங்கேயும் போயிட்டு உதயநிதி வாழ்க சொல்லி புகழ் பாடுறாங்க. இது ரெண்டும் ஒரு ஸ்பெஷல் பாருங்க. விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கவுண்டருக்கும் எடப்பாடி பழனிசாமி சிரிக்கிறாரு. இதுல மொக்க வாங்கிட்டு போறது திமுக வேலையா இருக்கு. சட்டமன்றத்துக்கு நடக்குது, சட்டமன்றத்துல இருந்து பேசணும். சட்டமன்றத்தில் வந்து எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே தரமாட்டான்னு சொல்றதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பொய் சொல்றாங்க. என்ன சொல்ல போனால் சட்டமன்ற மொழியில் சொல்லணும்னா உண்மைக்கு புறம்பா சொல்றாங்க. எப்பவுமே சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி தான் கொஞ்சம் பயப்படுவாங்க. எதிர்கட்சின்னா கேள்வி கேட்கக்கூடாதோ, நம்மளை வந்து லாக் பண்ணி அசிங்கப்படுத்துறாங்களோ, இல்லை மக்கள் வந்து, ஏன்னா வந்து ஆளுங்கட்சி மேலதான் எல்லா விமர்சனம் வைக்க முடியும். நீங்க எந்த தப்பு பண்ணாலும் ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணலாம், தப்பு கிடையாது. நீங்க எந்த வாட்டவர் என்ன தப்பு பண்ணாலுமே ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணலாம். உள்டாவா இருக்கு. ஆளுங்கட்சி போது எதிர்கட்சி பயந்து ஓடுது. சட்டமன்றத்தில் எப்படி நடக்காது. எதிர்கட்சி தான் கவுண்டர் கொடுத்து ஆஃப் பண்ணுவாங்க. திமுக சிறப்பான எதிர்கட்சி நான் சொல்லிடுவோம். ஆனா திமுகவே ஓட வைக்கிறாரு விஜய். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எடுத்து உதயநிதி போன்ற ஒரு எதிர்கட்சி விமர்சனம் பண்றது ரொம்ப தப்பு. அப்பாவை காணா அப்பா சட்டமன்றத்தில் காணும், ரைட், ஓகே. நீங்க என்ன பண்றீங்க மாறா, செங்கல்பட்டு. இது வந்து நீங்க செங்கல்பட்டு நீதிமன்றம்னு சொன்னீங்கன்னா உங்க மேலே பொதுவெளியில பல மோசமான விமர்சனங்கள்லாம் உண்டு. நம்ம அதை பேசக்கூடாது, நாகரிகமா பேசக்கூடாது. அதை எடுத்து அவங்க பேசுவாங்க. அதாவது திமுகவுக்காவது ஒரு ஐடி விங், ஒரு விங்கு, டிவிகேக்கு எல்லாருமே ஐடி விங்கு, எல்லாருமே எழுதுறாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நீங்க அவங்க கூட தாக்கு பிடிக்க முடியுமா? நீங்க செங்கல்பட்டு நீதிமன்றம் எடுத்தீங்கன்னா அவங்க உங்களுடைய தாத்தா, அப்பா, உங்க 3 பேர் வரலாறு எடுப்பாங்க. வணக்கம் சார். வணக்கம். சட்டப்பேரவை இன்னையோட நிறைவடைந்துருச்சு. அந்த வகையில் எதிர்கட்சிகள் வந்து சிஎம் சார் எப்போ வாயை திறப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து ரெகுலரா எழுப்பிவிட்டு வந்திருந்தாங்க. அந்த வகையில் இன்னைக்கு சிஎம் பேசியிருக்காரு. ஸ்பீச் எப்படி இருந்தது? அவர் வாயத்தான் ஓடுறாங்களே எழுந்து. இல்லை, உள்ளபடியே முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நேற்று வரைக்கும் அமைதியாக இருந்தவர் இன்றைக்கு அவர் வாயை திறந்து பேசினாலே வந்து எதிர்கட்சிகள் ஓடுறாங்க, அதிமுக சிரிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பேச்சா வந்து இருந்துச்சு. என்னன்னா நீங்க விஜய் அவர்களுடைய பேச்சை வந்து இப்போ உதயநிதி வரையும் என்ன சொல்றாரு, சினிமா பாணியில பேசுறாங்க, அதே ஒரு ஆக்ஷனு, டான்ஸு, பாட்டு இதெல்லாம் வச்சு சினிமா பாணியில வந்து பேசுறாங்கன்றத வந்து உதயநிதி சொல்றாரு. சரி, ஓகே, நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா ஸ்கிரிப்டட்னு சொல்றாங்க. இப்போ சட்டமன்றத்துல வந்து உங்களை புகழ்பாடி கொண்டு இருந்தாங்க இல்லையா, அதாவது உங்களை கூட்டணி கட்சிகள் முதற்கொண்டு போன மாதிரி சட்டமன்றத்தில் திமுக புகழ்பாடி கொண்டு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதான் ஸ்கிரிப்ட் கிடையாது. ஒரு பக்கம் அழுகை இருக்கும், எமோஷன் இருக்கும், வாழ்த்து மழை இருக்கும். அதெல்லாம் வந்து உங்கள் கவர்மெண்ட்ல வந்து இருந்துச்சு. இந்த சட்டமன்றம் என்பது விஜய் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 180 பேர் பார்த்தீங்கன்னா எளிய பின்புலத்திலிருந்து இருந்தவங்க. அவங்களாம் எளிய மக்கள். இவங்கள மாதிரி 3 தலைமுறை 4 தலைமுறை 5 தலைமுறையை வந்து அரசியல சொத்து சேர்த்து வச்சு மகனுக்கு மகன் மகனுக்கு மகன் என்று சொல்லி குடும்ப அரசியலோ குடும்ப ஆட்சியோ குடும்ப சட்டமன்றமோ தாவேக்காவில் கிடையாது. அப்போ இந்த கவர்மெண்ட் என்பது ஒரு எளிய மக்களுக்கான ஒரு கவர்மெண்ட்டாக அமைக்கணும் அப்படின்றத
முதலமைச்சர் வந்து விரும்புகிற அதான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் அதை நிறைவேற்றக்கூடிய அந்த சட்டமன்றம் தான் இப்போ நடந்த ஒரு நிகழ்வு என்பது. ஸோ அதில் பல கேள்விகள்லாம் முன் வச்சாங்க. இதில் தொடர்ந்து உதயநிதி வார்த்தைக்கு பேசுறதுன்னா சோஃபா மாடல் சொல்லிட்டு அதுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை அமைச்சர் வன்னியரசு அண்ணன் வந்து சிறப்பாக கொடுத்துருந்தார். அதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இவங்களோட விமர்சனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பான ஒரு விமர்சனங்கள். அப்போ சோஃபா அப்படின்றது எது என்னன்னா, சோஃபா மூலமாக தான் பணம் அனுப்புவாங்கிற டெக்னாலஜிலாம் வந்து இவங்க அதுக்கு கட்டி வர கதை தான் சொல்லணும். சிறப்பாக பேசினார் இன்னைக்கு சிஎம் அவர்கள், ரொம்ப கர்ஜித்தார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்னன்னா வந்து அவர் பேசக்கூடியது ரசிக்கும்படியாக இருக்கிறது, மக்களை ஈர்க்கும்படியாக இருக்குது. என்னப்பா இங்கெல்லாம் சினிமா நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால், மக்கள் ஒரு நபரை வந்து ஈர்ப்பு அவர் மேலே இருந்தால் தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ ஸ்டாலின் பேசுகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. சட்டசபை நீ இப்போ ஊடகத்தில் பயணிக்கிறவங்களே முழுசாக வந்து பார்க்க மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி அவர்களோ பேசினா வந்து முழுசாக வந்து பார்க்க மாட்டாங்க. என்னென்ன பேசியிருக்காங்கன்றது ஒரு நியூஸ் கார்டு போடுறாங்க, 10 லைன் இதுதான் சாராம்சம், அதை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். மற்றபடி வந்து இந்த அடிதடி சண்டை காட்டில் நடந்தால் வந்து நம்ம வந்து சட்டமன்றத்தை பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தவர்களையும் சினிமா படங்களை பார்த்து கொண்டிருந்தவர்களையும் என்டர்டைன்மெண்ட் பார்த்து கொண்டவர்களையும் திரு விஜய் அவர்கள் சட்டமன்ற நிகழ்ச்சியை வந்து பார்க்க செய்திருக்கிறார் என்று சொன்னால் இது சிறப்பான ஒன்று தான். அவங்க விஜய் அவர்கள் பேசுறத பார்க்கறதுக்காவது பார்க்குறாங்க, அவங்க என்ன பேசுறாரு அப்படின்றத கவனிக்கிறதுக்காவது பார்க்குறாங்க. அது நல்ல ஒரு விஷயம் தான், உள்ளபடியே சிறப்பான ஒன்று தான், நம்ம குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு என்னென்ன பண்ணணும், எப்படியெல்லாம் எதிர்கட்சிகள் வந்து இது மேலே விமர்சனங்களை கட்டுவிழுக்கணும் அப்படின்ற பேரில் பல அவதூறுகளை வந்து வாரி அரைக்கிறாங்கன்றத நான் சொல்லக்கூடியது. இப்போ அவர் வந்து விஜய் அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயமா நான் எதை பார்க்குறேன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஏதோ உங்கள் தயவில் நடந்த ஆட்சின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இது வந்து மக்கள் தயவில் வந்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி. யாராக இருந்தாலும் அப்படிதான், மக்கள் தயவு தான். ரெண்டாவது ஏன் சொல்கிறேன்னா, மக்கள் தயவால் மட்டுமே தான் இந்த ஆட்சி நடக்குது என்று சொல்வதற்கு தகுதியுள்ள ஒரே கட்சி தாவேக்கா. ஏன்னு கேட்டால் அவங்க ஓட்டுக்கு பணம் தரல, இந்த சாதிக்காரன் நிற்க வச்சிருக்க அதனால் நீ ஓட்டு போடுன்னு சொல்லலை. ஸோ சாதி மதம் பணம் இவற்றுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காமல் விஜய் என்கின்ற ஒற்றை முகத்திற்காக ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, பணம் வச்சு தேர்ந்தெடுக்கல. இப்போ அண்ணா திமுக ஆட்சி வருதுன்னு கேட்டால் நீ 1000 1500 2000 அவ்வளோதான். அப்போ நீ வந்து என்ன பண்ண, மக்களை வந்து நீ 1500க்கும் வந்து வாங்கிக்கிற நீ. அப்போ அது வந்து மக்கள் தயவால் தான் திமுக ஆட்சியோ அண்ணா திமுக ஆட்சியோ நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கான தகுதியோ அது தார்மீக உரிமையோ அவங்களுக்கு வந்து கிடையாது. அப்போ வந்து விஜய் அவர்கள் சொல்கிறாருன்னா அது 100% கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி அவங்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விமர்சனம் என்னென்னா, பட்டியல் சமுதாய மக்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க. இப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் இதுவரை தமிழ்நாட்டின் சட்டமன்றம் தொடங்கிய காலம் முதற்கொண்டு ஒரு 8 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர் என்பது வரலாறே கிடையாது. அதிகபட்சமாக 1 கொடுப்பாங்க, எதுனா ஆதிதிராவிடர் நலத்துறை வந்து கொடுத்துருந்தாங்க, வேற வழி இல்லாமல் கொடுப்பாங்க, அது மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேருக்கு 1 2 கொடுத்தாங்க. பட் இந்த 8 பேருக்கு கொடுத்தது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. இதை விஜய் சொல்லும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு நிறைவேறிருக்குன்னு சொல்றாரு. அது உண்மை. அது ஏன்னா இடப்பங்கீடு என்பது ஒவ்வொரு சமூகத்திற்கும் உரிய முறையில் வழங்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயமாக நீங்கள் ஒவ்வொரு சமுதாயத்தையும் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் தனிப்பெரும் சமுதாயமாக பெரும் சமுதாயம் பறையர் சமுதாயம். பட்டியல் சமுதாயத்தில் பறையர் சமுதாயம் வந்து இருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வன்னியர் சமுதாயம் வந்து இருப்பாங்க தமிழ்நாடுகளில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 8 பேரில் வந்து யார் யாருக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்கன்னா அதன் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படி பிரிக்கணும்னு சொல்லி விரும்பல, இருந்தாலும் நம்ம ஒரு தகவலுக்காக சொல்கிறோம். அப்போ எல்லா சமுதாயத்திற்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை விஜய் வந்து கொடுத்துருக்காரு. முக்குளத்தோருக்கிற பிரதிநிதித்துவம் என்ன, அவங்களுக்கு எத்தனை அமைச்சர் கூட, அவங்களுக்கு வன்னியர் சமுதாயத்துடைய பிரதிநிதித்துவம் என்ன கூட அவங்களுக்கு சொல்லிட்டு அப்படி அவங்கவுங்களுடைய பிரதிநிதித்துவத்திற்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காரு. யாருக்கு கொடுத்துருக்காரு அதுதான் முக்கியமானது. எல்லாருமே எளிய பின்புலத்திலிருந்து வந்தவங்க. இப்போ நீங்கள் வன்னியரசனையும் ஆராசனையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டால் அதுக்கான காரணம் வந்து உங்களுக்கே தெரியும். யார் மேலே எவ்வளோ வழக்குகள் இருந்தது, யார் வந்து 2 கோடி ரூபாய் காரில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். அதனால் நம்ம எடுத்து நம்ம ஈக்குவலாக பார்க்க முடியாது. இவரும் எஸ்சி அவரும் எஸ்சி தான். அப்படி கிடையாது, நீ யாருக்கு கொடுத்துருக்க அப்படின்னு தான் முக்கியம். இவர் களத்துலேருந்து வந்த நபர், அவர் எங்கேருந்து வந்த நபர் நமக்கு வந்து நல்லாவே தான் தெரியும். ஸோ இப்படி எளிய மக்களுக்கான பின்புலத்திற்கு கொண்டவர்களுக்கு வந்து அவர் வந்து அமைச்சரவை வந்து கொடுத்துருக்காரு. அப்போ விஜய் அரசின் மீது நம்ம வந்து ஒரு சேரை வாரி இறைக்கணும் அப்படின்னா நியாயமான காரணங்களை எழுப்பலாம். இப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை பேசுறீங்களா, பேசுங்க, தப்பு கிடையாது. 1 மாசம் பேச மாட்டேன் அப்படிலாம் உங்களை யாரும் சொல்ல, பேசுங்க, ஆனால் ஆக்கப்பூர்வமாக பேசணும். ஆனால் சட்டமன்றத்தில் வந்து என்ன பேசுறீங்க, குதிரை பேரம். சபாநாயகர் உங்களை வந்து அவமானப்படுத்துறாரா, அசிங்கப்படுத்துறாரு, வாயை மூடுங்க, பேசாதீங்க, அந்த வார்த்தையை கழுதை பேரம் குதிரை பேரம் அளவுக்கு பேசக்கூடாது. நடந்துச்சுன்னா நடந்துச்சு சொல்லுங்க. அந்த வார்த்தையே எடுக்க சொல்லிட்டாங்க. நம்ம எடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டா
சட்டமன்றம் என்பது நீங்க கதை பேசுறதுக்கான இடம் கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க இத்தனை நாளா வந்து ஸ்டாலின் வாழ்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க, இளந்தலைவர் உதயநிதி வாழ்க, இங்க மட்டும் புகழ் பாடுறது பத்தாது சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல பதவி ஏற்க போனா அங்கேயும் போயிட்டு உதயநிதி வாழ்கன்னு சொல்லி புகழ் பாடுறாங்க. அப்போ சட்டமன்றமோ பாராளுமன்றமோ உங்களுடைய புகழ் பாடுவதற்கான இடங்கள். நீங்க பாருங்க, யாராவது ஒருத்தங்க எங்கள் தளபதி வாழியவே, விஜய் அவர்கள் வாழியவே யாருன்னா பேசுறாங்களா? முதலமைச்சருக்கு வணக்கம், முதலமைச்சருக்கு நன்றி, அவ்வளவுதான். இவருடைய ஆட்சி காலத்து தொடர்றது, இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். ஆனா உங்களை மாதிரி புகழ் பாடுவதற்காக மட்டுமே சட்டமன்றம் வந்து இல்லை. உள்ளபடியே சிஎம் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் கர்ஜித்து இருக்கின்றார். அவருடைய கர்ஜனையில் தெரித்து ஓடி இருக்காங்க திமுக சார்ந்தவங்க. நான் இப்ப சில பேர் இதை பேசும்போதுனா நீ முட்டு கொடுத்து பேசுன்ற அவசியம் கிடையாது. ஒரு உண்மையை உண்மைன்னு சொல்றோம். எனக்கு உள்ளபடியே இந்த கவர்மெண்ட் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இருக்குது. ஏன்னு கேட்டா இந்த அரசாங்கம் என்பது முழுக்க 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 ஊழலுக்கு எதிரான அரசாங்கமா இருக்கு. ஒரு வழக்கறிஞரா நான் சொல்றேன், போலீஸ் ஸ்டேஷன்ல காசு கொடுத்தா என்ன வேலை நடக்கும், எவ்வளவு கொடுத்தா என்ன நடக்குன்னு தெரியும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நீங்க போனா ரிஜிஸ்டருக்கு எவ்வளவு கொடுக்கணும், அவருக்கு கீழே இருக்கவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், இந்த ஃபைல் எடுத்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஒரு கணக்கு வந்து தெரியும். எல்லாருமே இப்படிதான் கொடுத்துருந்தாங்க இத்தனை நாளா. ஊழலை ஒழிக்கவே முடியாது. ஊழலை பத்தி ஒருத்தன் பேசுறான்னா அவன் முட்டாள். ஏன்னு கேட்டா ஒழிக்க முடியாத பத்தி பேசக்கூடாது. நீ என்ன பேசணும்னா மதவாத பாஜகன்னு பேசு, பாசிச பாஜகன்னு பேசு. சாதி கூட எடுக்க மாட்டான், ஏன்னா ஜாதி வச்சுதான் ஓட்டு வாங்கணும், ஜாதி பேசக்கூடாது. ஆனா நீ என்ன பேசணும்னா மதவாதம் மட்டும் தான் பேச உருட்டி இருந்தாங்க. இந்த ஒழிக்கவே முடியாது என்று சொன்ன ஊழலை ஒழிப்பதற்கான முயற்சியில் திரு விஜய் அவர்கள் இறங்கியிருக்காருன்னு கேட்டா அவர் ஒரு கிளீனா இருக்காரு. அவருக்கு இந்த காசு தான் கொள்ளையடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் சம்பாரிச்சாரு, அவர் உழைப்பு, அவர் லக்ஸரியா வாழறாரு. அதுல என்ன தப்பு இருக்குது? எங்கேயும் போய் திருடல. எங்கடா வந்து சக்கரைன்னு கேட்டா எறும்பு தின்னுச்சுன்னு சொல்ல இல்லையா? சக்கரை எங்கன்னு கேட்டா எறும்பு சாப்பிட்டுச்சுன்னா இப்போ எறும்பு ஆராய்ச்சி பண்ண முடியும் நீ. ஸோ அப்படியெல்லாம் விஞ்ஞான ஊழல் பண்ணவர்கள் இவங்க. அப்படிப்பட்ட கவர்மெண்ட்ல வந்து இன்னைக்கு இவங்களுடைய கவர்மெண்ட் உள்ளபடியே வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு கவர்மெண்டா இருக்கு. இப்போ இந்த ஊழலுக்கு எதிரான கவர்மெண்ட்டாக இருக்கும்போது யாருக்கு பயம் வரணும்? ஊழல் படுறவங்களுக்கு பயம் வரணும், லஞ்சம் வாங்குறவங்களுக்கு பயம் வரணும். உனக்கு ஏன்பா பயம் வருது எதிர்கட்சிக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் விஜய். என்ன வார்த்தை? பார்ட்டி ஃபண்டுனாரு. ஒட்டுமொத்த பேரை எழுது ஓடினாங்களா? ஏன் ஓடுறீங்க? பார்ட்டி ஃபண்டு வாங்குறீங்களா? இல்ல, இந்த சட்டப்பேரவைன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நடந்த சட்டப்பேரவையெல்லாம் பார்த்துருக்கோம். பெரும்பாலும் அமைதியா எழுப்பி வெளியில வந்துருவாங்க, இல்லைன்னா ஒரு குட்டி சலசலப்பு இருக்கும், அவங்களுக்குள்ளேயே தான் பேசுவாங்க. ஆனா இந்த சட்டப்பேரவை என்னன்னா அவங்கள இவங்க அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி இந்த ஒரு இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, விஜய் அவர்களுடைய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சின்ன பசங்க, புதுசு, நம்ம என்ன சொல்ல பயந்துருவாங்க. அவங்க தான் அவங்க எழுந்தா நீங்க பயப்படுறீங்களா? அங்க இது எனக்கு ஞாபகம் வருதுன்னா, விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ வந்து ஆளுங்கட்சி அதிமுக கவர்மெண்ட்ல இவங்க கவர்மெண்ட்ல கூட நினைச்சு அவர் எதிர்கட்சியா மாறினாரு. திமுக ரொம்ப சொற்ப எண்ணிக்கல. அப்ப விஜயகாந்த் அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்குமான மோதலை வந்து திமுக வந்து வேடிக்கை பார்த்தாங்க. ஒரு 10 பேர் உட்காந்துப்பாங்க, என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி. அப்ப இன்னைக்கு அந்த இடத்துல வந்து அதிமுக இருக்கு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் பாருங்க, விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கவுண்டருக்கும் எடப்பாடி பழனிசாமி சிரிக்கிறாரு. இதுல மொக்க வாங்கிட்டு போறது திமுக வேலையா இருக்கு. சட்டமன்றத்துக்கு நடக்குது, சட்டமன்றத்துல இருந்து பேசணும். சட்டமன்றத்தில் வந்து எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே தரமாட்டான்னு சொல்றதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பொய் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா சட்டமன்ற மொழியில சொல்லணும்னா உண்மைக்கு புறம்பா சொல்றாங்க. எதிர்கட்சி தலைவருக்கான அந்த வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க, அது இல்லைன்னா சொல்ல இல்ல. அப்போ இன்னைக்கு பேசும்போதுமே எதிர்கட்சி தலைவருக்கு நான் டைம் தாரேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கிற மாதிரி தான் சொன்னேன். அமைதியா இருக்க முடியாது ஓடினாங்க. நீங்க டைம் கொடுத்துறாங்க, என்ன பேசுறது? நீங்க ஊழல் சொல்லுவீங்க, அறநிலையத்துறையில வந்து தங்கத்தை உருக்குனாங்கன்னு சொல்லுவீங்க, அப்புறம் வந்து ஊர்ல இருக்கிற லேண்டெல்லாம் பட்டாப்பட்டு எடுத்தது வந்து சொல்லுவீங்க, நீங்க பொதுப்பணித்துறையில ஊழல் சொல்லுவீங்க. அப்ப இதெல்லாம் கேட்டு நாங்க எப்படி உட்காந்து இருப்போம்? மடியில கனம் இருந்தாதான் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்களே. அவருக்கு மடியில கனம் இல்லை, மடி ஃபுல்லா தங்க நகைகள் தான் இருக்கு. அவருக்கு மடியில கனம்லாம் கிடையாது. சரி, நீங்க பாருங்க, விஜய் அவர்கள் ஆக்ஷன் எடுக்கதான் போறாரு. ஒவ்வொரு ஆக்ஷன் எடுக்கும் பொழுதும் திமுகவுடைய ஊழல்வாதிகள் மாட்ட தான் போறாங்க. அவர் சொல்றது என்னன்னா, ஊழல் செய்யவும் விடமாட்டோம், செய்ததையும் விடமாட்டோம். அப்படின்னா என்ன? யார் செஞ்சது? திமுக. நீங்க செஞ்சுக்கிறீங்க. அண்ணா திமுக உட்பட, அண்ணா திமுக ஒன்றும் புனிதவான்கள்லாம் சொல்லலாம் நான், சரிங்களா? அவர்களையும் வந்து செய்த எல்லாத்தையும் வந்து அரசு பணத்தை கொள்ளையடிச்சதை நாங்க கொண்டு வரோம்னு சொல்றாங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து ஊழலுக்கு எதிரான கவர்மெண்டா இருந்தாலே மக்கள் அந்த கவர்மெண்ட் வந்து விரும்புவாங்க. இப்போ இந்த ஆட்சியில பிரச்சனையே இதே கடை இருக்கு, பிரச்சனை இல்லாமலாம் இல்லை. மின்சார பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குது. நம்ம பேசும்போது மின்சார பிரச்சனை. அதுக்குமே விஜய் அவர்கள் வந்து ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, மின்சாரம் இப்பதான் போகுதுன்னு கிடையாது, நீங்க எல்லாம் பண்ணி வச்ச வேலைனாலதான் இப்ப மின்சாரம் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஆமா, என்னன்னா நீங்க ஒழுங்கா பராமரிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி இருந்திருக்காது. உண்மைதானே. ஒரு மாசத்துலயே வந்து ஒரு விஷயத்தை வந்து அழிச்சிட முடியுமா? ஒரு மாசத்துலயே உருவாக்க முடியுமா? கடை உருவாக்க ரெண்டுமே முடியும். அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது ஒரே மாசத்துல. ஆனா திமுக பண்ண, அதாவது
நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது அப்போ வந்து மின்சாரத்துடைய அமைச்சரை வந்து ஆற்காடு வீராசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த பேர் சின்ன பையனா இருக்கும்போது எப்படி தெரியுதுன்னா ஃபேமஸ். அப்போ ரொம்ப மின்சாரத்துறையினுடைய அமைச்சரா வந்து ஃபேமஸ் அவர். என்ன காரணம்னாமா கரண்டே இருக்காதுமா சுத்தமா. 1 மணிக்கு கரண்ட் வரும், 2 மணிக்கு போவோம், 3 மணிக்கு கரண்ட் வரும், 4 மணிக்கு போவோம், 5 மணிக்கு கரண்ட் ஒரு 1 ஹவருக்கு ஒரு கரண்ட் வந்துட்டே இருக்கும். கிராமப்புறங்கள் அவ்வளோ மோசமாக பண்ணுவாங்க. நகரப்புறங்களோட எந்த அளவுக்கு சொல்லிட்டேன் தெரியல. கரண்ட் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம், மின்சாரம் இல்லாத காலகட்டம் தமிழ்நாட்டில் எதிரானா அது திமுகவுடைய ஆட்சி காலகட்டம் தான். அதனால தான் மக்களை கொதிச்சு போயிட்டு தொடர்ந்து 2 முறை அதிமுக கோட்டு போட்டு அம்மையார் ஜெயலலிதா வந்து முதலமைச்சர் ஆக்குனாங்க. அவ்வளோ கோபம், அவ்வளோ வெறுப்பு, அவ்வளோ ஊழல். ஒரு பக்கம் 2G, ஒரு பக்கம் கரண்ட் இல்லை, ஒரு பக்கம் வந்து கொள்ளை, பயங்கரமான அட்டுவை நடக்கும். நீங்கள் திமுகவுடைய ஆனால் ஒரு விஷயத்தில் நான் சொல்லுவேன், நான் அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது, நான் எடப்பாடியோட ஆட்சியை வந்து மென்ஷன் பண்ணுறேன் நான். அப்போ அவங்க இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ரவுடிகள்லாம் ஆட்டம் போடவே முடியாது. உடனே வந்து அப்போ இருக்கிற பத்திரிகைகள்லாம் எழுதுறது என்ன தெரியுமா, அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் வந்து என்கவுண்டர் அதிகமாகுது, இது வந்து மனிதநேயமே ஆட்சியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. என்ன காரணம்னு கேட்டால் அவங்க என்கவுண்டர் பண்ணது எல்லாமே ரவுடிகளை. அவங்களுடைய பீரியடில் வந்து லா அண்ட் ஆர்டர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் திமுக கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா ரவுடிகள் தொல்லை தாங்கவே முடியாது. ஏன்னு கேளுங்க, பண்ணுறதே அவன் தான். கவுன்சிலரு, வார்டு கவுன்சிலரு, நகர செயலாளர், ஒன்று செயலாளர், இவன் தான் பண்ணுறதே. அப்போ அவன் தான் ரவுடியே, அவன் தான் பண்ணுறது. யார் என்ன கேட்க முடியும்? ஆட்சி அவங்க ஆட்சி. மாவட்ட செயலர் சொல்கிறத வந்து எஸ்பி கலெக்டர் வந்து கேட்கணும், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க உங்களை. இப்படிப்பட்ட சூழல் இருக்கும். அப்போது விஜயுடைய ஆட்சி என்பது சட்டம் ஒழுங்கிற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஆட்சி வந்திருக்கு. இப்போ இந்த பெண்கள் பாதுகாப்பிற்காக அந்த சிங்க பெண்கள் படம் கொண்டு வந்திருக்க, நம்ம விமர்சனம்லாம் பண்ணல. பட் அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவாக செயல்படுறாங்கன்னு எனக்கு புரியல. என்னன்னா, எனக்கு ஒரு வழக்கறிஞராக நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு பெரும் அளவிலான அதிகாரமே இல்லாத ஒருத்தவங்க படையின் மீது பெரிய விமர்சனம் உண்டு. அவங்க எஃப்ஐஆர் பண்ண முடியாது சொல்றாங்க, வழக்கு நடத்த முடியாது சொல்றாங்க. அப்போ வெறும் பாதுகாக்கிறதுக்கு மட்டுமே தான் அந்த அமைப்போட ஒரு கேள்வி. பட் அதுவுமே இருக்குது, நல்லது தான், நம்ம வேணாம்லாம் சொல்ல. ஏன்னு கேட்டால் இன்னைக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கும். இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சிசிடிவி வளர்ந்துருச்சு, இன்னைக்கு கிட்டத்தட்ட தண்டனைகள்லாம் உடனே வழங்கப்படுது. அப்படி இருந்துமே பல பேர் வந்து அந்த கர்வத்தில், திமிர்த்தனத்தில், ஆணவத்தில் வந்து சில தவறுகள் பண்ணுறாங்கன்னா இப்போ அதை தடுப்பதற்கான ஒரு படையெடுப்பது சிறப்பு தான். நம்ம குறை சொல்லப்பட்ட எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக செயல்பட போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இப்போ சட்டப்பேரவை வந்து இது வரைக்கும் அந்த பட்டி டிங்கரிங் பண்ணுறாப்புல, சண்டை போட்டால் விட்டுட்டு போயிடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க, லைவ் கொடுக்க மாட்டாங்க, ஒரு பாதியாக தான் இருக்கும், ஃபுல்லாக லோகோவை போட்டு முடிச்சு விட்டுருவாங்க. ஆனால் இந்த வட்டம் சட்டப்பேரவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைவை வந்து விஜய் அவருடைய வாக்குறுதியே அது இருந்துச்சு இல்லையா, நாங்கள் சட்டமன்ற லைவ் பண்ண போன முறை வந்து கட் பண்ணாங்க. ஆமாம், பட் கட் பண்ணதுக்கு ராஜ்மோகன் வந்து இனிமேல் நடக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து கட் பண்ணுறது இல்லை. ஆனால் சில காட்சிகள் வந்து காட்டவும் மாட்டாங்க. அப்போ சபாநாயகர் க்ளோஸ் வச்சுறாங்க, யார் சண்டை போகிறாங்கன்னு தெரியல. பட் சட்டமன்றத்துடைய மரபுகள் இருக்கும் போல உள்ள நடக்கிற சில அடிதடி காட்சிகளை, சில மோசமானதெல்லாம் வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்றோம். ஏன்னா மக்களுக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுத்தவர்கள் இவ்வளோ பெரிய மோசமான நபர்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அது பெரிய அசிங்கம் இல்லையா? அதனால வந்து சிலர்கிட்ட காட்ட மாட்டாங்க. நீங்க எல்லாவற்றையும் காட்டணுன்றதான் நம்ம சொல்றது. சட்டமன்றது என்னன்னா எங்களுடைய பிரச்சனை நீங்க பேச போறீங்க, அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே லைவ் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் அந்த பக்கம் ஒரு கேமரா, இந்த பக்கம் ஒரு கேமரா, 3 கேமரா 4 கேமரா வச்சுட்டு ஃபுல்லாகவே லைவ் போடலாம், நீங்கள் தப்பு கிடையாது. பட் அதை கட் பண்ணக்கூடாது. இவங்க அதை கட் பண்ணாமல் பார்த்துக்கிறாங்க, அது வந்து சிறப்பு தான். இப்போ எதிர்கட்சிகள் வந்து ஒரு ஆளுங்க இன்னொன்று முக்கியமான சொல்ல விரும்புது என்னென்னா, எப்போவே சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி தான் கொஞ்சம் பயப்படுவாங்க. எதிர்கட்சி தான் கேள்வி கேட்க போகிறாங்களோ, நம்மளை வந்து லாக் பண்ணி அசிங்கப்படுத்துகிறாங்களோ, இல்லை மக்கள் வந்து, ஏன்னா வந்து ஆளுங்கட்சிக்கு மேலே தான் எல்லா விமர்சனம் வைக்க முடியும். நீங்கள் எந்த தப்பு பண்ணாலும் ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணலாம், தப்பு கிடையாது. நீங்க எந்த வாட்டவர் என்ன தப்பு பண்ணாலுமே ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணலாம். உள்டாவா இருக்கு, ஆளுங்கட்சியை போது எதிர்கட்சி பயந்து ஓடுது. சட்டமன்றத்தில் எப்படி நடக்கவே நடக்காது, எதிர்கட்சி தான் கவுண்டர் கொடுத்து ஆஃப் பண்ணுவாங்க. திமுக சிறப்பான எதிர்கட்சி நான் சொல்லிடுவோம், ஆனா திமுகவே ஓட வைக்கிறாரு விஜய். அதான் நான் வந்து பாக்குறேன், சைலண்டாவே இருந்து. இல்ல இன்னைக்கு ஒரு வயலண்டா பேசுது, நல்லா இல்ல இத்தனை நாள் சைலண்டா இருந்ததுக்கு இன்னைக்கு வந்து அதான் சொல்றேன், பேசுன்னு சொல்றீங்க. 5 நிமிஷம் பேசுறதுக்கே குளத்தூர்ல என்ன ஆச்சு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எடுத்து உதயநிதி போன்ற ஒரு எதிர்கட்சி விமர்சனம் பண்றது ரொம்ப தப்பு. அப்பாவை காணா, அப்பா சட்டமன்றத்துல காணும், ரைட், ஓகே. நீங்க என்ன பண்றீங்க மாறா, செங்கல்பட்டு. இது வந்து நீங்க செங்கல்பட்டு நீதிமன்றம்னு சொன்னீங்கன்னா உங்க மேலே பொதுவெளியில பல மோசமான விமர்சனங்கள்லாம் உண்டு. நம்ம அதை பேசக்கூடாது, நாகரிகமா பேசக்கூடாது. அதை எடுத்து அவங்க பேசுவாங்க. அதாவது திமுகவுக்காவது ஒரு ஐடி விங், ஒரு விங்கு, டிவிகேக்கு எல்லாருமே ஐடி விங்கு, எல்லாருமே எழுதுறாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நீங்க அவங்க கூட தாக்கு பிடிக்க முடியுமா? நீங்க செங்கல்பட்டு நீதிமன்றம் எடுத்தீங்கன்னா
அவங்க உங்களுடைய தாத்தா அப்பா உங்க 3 பேர் வரலாறு எடுப்பாங்க. வேண்டாம். பர்சனல் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலான எந்த விஷயத்தையுமே பொது விஷயத்துல கொண்டு வரவே கூடாது. ஒருத்தர் பர்சனலான விஷயத்துல வந்து மோசமான ஒருத்தனாகிறான், அதனால அவன் அரசியலுக்கு வந்து அன்ஃபிட்டு, இல்லை அவன் தகுதி இல்லை, வாட்டவர், அதை நீங்க கொண்டு வராது. அப்போ ஒருத்தனுடைய பெட்ரூமை திறந்து பார்த்து அவன் நல்லவனா கெட்டவனான்ற முடிவுக்கு வந்து வரது தப்பு. அது வந்து பொது வாழ்க்கைக்கு தேவையில்லாது. மக்களுக்கு வந்து நியாயமா இருக்கானா, ஊழல் பண்ணாமல் இருக்கானா, மக்களுடைய மனசை புரிஞ்சு ஆட்சி நடத்துறாங்களா, அது மட்டும் தான் பார்க்கணும். அப்போ இந்த செங்கல்பட்டு இது போன்ற வாதங்களால் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் தான் நாளைக்கு மக்கள் மத்தியில் வந்து அம்பலப்பட்டு போவீங்க. உங்களை பற்றியும் எழுதுவாங்க. அது வந்து தப்புன்னு சொல்கிறேன் நான், அது கூடாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் தூண்டி விடுறீங்க, சரி தூண்டி விட்டீங்க, இதுக்கப்புறம் அவங்க எழுதுவாங்க, நீங்கள் அனுபவிங்கன்றதை நான் சொல்லக்கூடியது. விஜய் அவர்கள் வந்து அவர் கொடுத்த வாக்குறுதியில தாய்மாமன் சீரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அவங்க பிறந்தநாள் அன்னைக்கே 700 கோடியை ஒதுக்கி அதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எந்த விதமான என்ன சொல்கிறது, எனக்கு இந்த இலவச பொருட்களோ இல்லை இவங்க சொல்ல விலையில்லாத பொருட்களோ கொடுக்கறதுல உடன்பாடு முதல்ல எனக்கு கிடையாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் அது கிடையாது. அது தெரியல, அது எவ்வளோ பேருக்கு எப்படி கொடுக்க முடியும், எவ்வளோ குழந்தைகள் வந்து பிறக்குது, நகை ரேட் என்ன, அது 700 கோடி சொல்லி ஒதுக்குறீங்க, நாளைக்கே நகை ரேட் வந்து ஏறிச்சுன்னா நீங்கள் எப்படி அதை கொடுப்பீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாணத்துக்கு கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுமான்னு கேட்டால் அதில் எனக்கு பெரிய உடன்பாடும் கிடையாது. குழந்தைங்களுக்கு தாய்மாமன் சீர் கொடுப்பன்ற உடன்பாடுங்க. நல்ல கல்வியை கொடுங்க, நீங்கள் தரமான கல்வியை கொடுங்க. எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் வந்து கட்டணமில்லாத கல்வியை கொடுங்க. எல்லா விதமான மருத்துவ சேவைகளும் கட்டணம் மருத்துவம் கொடுங்க தான். எனக்கு இதில் பெரிய உடன்பாடுலாம் கிடையாது. நம்மளுக்கு அவங்க எல்லா வாக்குறுதியும் ஒரு அரசு கொடுக்குறாங்க நலத்திட்டங்கள்ன்ற பேரில், கொடுக்கட்டும், கொடுக்குறதே வேணான்னு சொல்லணும். இப்போ அவங்க இப்போ பல குழந்தைகளுக்கெல்லாம் தங்க நகை என்பது ஒரு பெரிய கனவாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு கொடுக்குற உள்ளபடி என்ன ஒரு தேவைப்படுவோருக்கு சென்றடைந்தால் தப்பு கிடையாது. இப்போ கலைஞர் டிவி கொடுத்தாரு, அது தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது பல பேர் வீட்டில் டிவி இல்லாத வீட்டில் டிவி வந்து கொடுத்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்சி, கிரைண்டர், ஃபேன்லாம் கொடுத்தாங்க. பல பேர் வீட்டில் இல்லாத ஒரு பொருள் அது. அது மாதிரி நீங்கள் இல்லாத பொருட்களை கொடுக்கும் பொழுது உள்ளபடியே அது வரவேற்பு தான். ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து ஒருத்தர் நமக்கு வந்து வாங்கி தராங்க, இல்லை ஒரு இலவசமாக ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா மக்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே இன்னைக்கு சுயமாக சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருமே ஒரு மேம்பட்ட வாழ்க்கை வாழ நினைக்கிறாங்க. படித்தவங்களோ படிக்காதவங்களோ கம்பெனி வேலைக்கு போகிறீங்களோ யாராக இருந்தாலுமே சரி, பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 சம்பளம் வாங்குறவங்க கூட நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற நிலைமைக்கு வரும்பொழுது அவங்க வந்து கண்டிப்பாக அதுக்கான வாழ்க்கைக்குள்ளே போவாங்க. அப்படின்றப்போ அரசாங்கம் கையை பிடிச்சி தூக்கி விடலாம். எல்லா பொருளையும் கொடுத்து நீங்கள் தூக்கின்ற அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்படி என்னுடைய கருத்து அது. அவங்க கொடுக்குறது நம்ம குறை சொல்றதெல்லாம் கிடையாது. பட் இது எந்த அளவுக்கு போய் சென்றடைய போகுதுன்னு தெரியல. இப்போ எல்லா குழந்தைக்குமே உண்டான்னு நமக்கு தெரியல. இப்போ முதல் குழந்தைக்கு மட்டும்தானா, இப்போ ஒருத்தர் 3 குழந்தை பெற்றுக்கிறாங்க, ஒருத்தர் 2 குழந்தை பெற்றுக்கிறாங்க, ஒருத்தர் 4 குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா ஒரு அரசாங்கம் போயிட்டு நீ ஏன் இத்தனை குழந்தை பெற்றுக்கிறலாம் கேள்வி கேட்க முடியாது. அது பல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் மெட்ரிகிட்டி ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. நீ 10 குழந்தையோ 20 குழந்தையோ உன் விருப்பம் எத்தனை வேணா பெற்றுக்கலாம். அதை வந்து தடை பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இங்கே குடும்ப கட்டுப்பாடு அதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம். பட் இதை நீங்கள் எத்தனை பேர் கொடுக்க போகிறீங்க? ஒரு குழந்தைக்கு மட்டும்தானா, இல்லை 2 குழந்தைக்கா, இல்லை எத்தனை பேருக்கு அப்படின்றது தெரியல. பார்ப்போம். அது எப்படி ஒரு திட்டம் செயல்பட்டால் தான் நம்ம சொல்ல முடியும். செயல்படாமல் விவசாயிக்க கூடாது இல்லையா?